So sustainable debt nearly doubled in 5 years. Next slide. அதை பற்றி பேசுகிறோம். இந்த முழு ஆவணத்திலே மிக முக்கியமான ஒரு உண்மை கவனியுங்கள். இந்த 5 ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் தமிழ்நாடு ரூபாய் 4.87 லட்சம் கோடி புதிய கடனை சேர்த்துள்ளது. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு மாநிலம் தனது முதல் 60 இயர்ஸ் சேர்ந்த மொத்த கடனை விட இந்த ஒரே 5 ஆண்டில் சேர்க்கப்பட்ட கடன் அதிகமாக உள்ளது. ஆண்டுக்கு சராசரியாக 14.3% வளர்ந்து உள்ளது. ஆனால் மூலதன முதலீடு வெறும் 8.3 மட்டுமே வளர்ந்து உள்ளது. இது நாம் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு அல்ல, அன்றாட செலவுகளை சமாளிப்பதற்கான கடன் வாங்குகிறோம் என்பதற்கான தெளிவான சான்றாகும். ஒருவருக்கான கடன் பொறுப்பு கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி ரூபாய் 1,28,934 உயர்ந்துள்ளது. இன்று தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் 1 ரூபாய் கூட பொருளாதாரத்துக்கு பங்களிப்பதற்கு முன்பே இந்த கடன் பொறுப்புடன் பிறக்கிறது. குஜராத் 17.6, மகாராஷ்டிரா 19.7, கர்நாடகா 23.4 என்ற அளவில் உள்ளன. ஆனால் தமிழ்நாடு 28.3% என்ற நிலையிலே உள்ளது. இது பொதுவாக பாதுகாப்பானதாக கருதப்படும் 20% வரம்பை மிகவும் தாண்டி உள்ளது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் வீடு கட்டப்பட்டதிலிருந்து கடந்த 60 ஆண்டுகளில் வாங்கிய மொத்த கடனை விட கடந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கியுள்ளது என்று நினைத்து பாருங்கள். அதிலும் அந்த கடன் புதிய சொத்துக்களை உருவாக்க அல்ல, அன்றாட செலவுகளை சமாளிக்க பயன்படுத்தி உள்ளது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ 6th ஸ்லைட், இன்ட்ரெஸ்ட் நவ் க்ரௌட்ஸ் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஸ்லைடில் நம்ம இப்போ ப்ரீஃப் பண்ணுறேன். இது அனைவரையும் கவலைக்குள்ளாக்க வேண்டிய ஒரு நிதி சார்ந்த அசாதாரண நிலை. நமது ஆண்டு வட்டி செலவு ரூபாய் 67,050 கோடியாக உயர்ந்து மாநிலத்தின் மொத்த மூலதன செலவை திட்டமான ரூபாய் 50,911 கோடியாக தெளிவாக மிஞ்சியுள்ளது. அதாவது எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக செலவிடும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கடந்த கால கடன்களில் வட்டியை செலுத்துவதற்காக